நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டு தொடங்கும் பொழுதே குரு பலனோடு தொடங்குகிறீர்கள். மற்றும் உங்கள் ராசிக்கு 10ல் குரு வருகிறார். இப்போ தான் போட்டு குழப்பிடுவாங்க, சார் 10ல் குரு வருதார் சார், 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லிடுறாங்க. பதவி மாறுகிறது. அது என்ன சார் நடக்குது? வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறங்கிறது, வெட்டிப்பைங்கிறது வேலை, உத்தியோகஸ்தன் வேலை, திருமணமே ஆகாத கன்னிப்பையன்கிறது திருமணமாய் குடும்பஸ்தன்கிறது, திருமணமாய் குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்பா அம்மாங்கிறது. அப்போ வேலையில் ஒரு பதவி, இந்த பதவி போகுதுன்னு நினைக்கிற, வேற ஒரு பதவி வருதுன்னு நினைக்கிறதா நல்லபடியாக நினைப்பாங்க. பதவி வருகின்றன. முதல்ல இந்த ராசியோட சிறப்பு அம்சம் தெரிஞ்சுக்கணும். தன் இயற்கையாக இந்த ராசியில் ஆணவத்தை குறைக்கின்ற ராசியில் இந்த ராசி. ஏன்னா சூரியன் இங்கே கம்மி, உச்சம் கிடையாது, இங்கே நீச்சம்தான். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப், ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் சூப்பராக இருக்கும். நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் அரவணைத்து போகக்கூடியது. பேச்சு திறமை உண்டு, பேச்சால் உலகை வெல்லும் ராசி. இந்த ராசிக்கு 7 மற்றும் 2 செவ்வாய் பகவானாக இருக்கார். அப்போது எப்பொழுதுமே சொந்த பந்தங்கள், குடும்ப சம்மந்தப்பட்டது, ஒற்றார் உறவினர்கள் எப்போதுமே துணையாக இருக்கிற ராசிகள். இந்த ராசி க்ரியேட்டிவிட்டிங்க, ஒரு யூனிக்னஸான ஜாப். ஒரு சில விஷயங்கள் இவங்க செய்கிறது அவ்வளோ யூனிக்னஸாக இருக்கும். பொறுமை கடலினும் பெரிதுங்கிறது இந்த ராசி பிற்காலத்தை புரிஞ்சிடும். பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுத்திய ராசி. காற்று வீடுகள் எல்லாம் பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். ஏன் இந்த பிரபஞ்சம் சொல்கிறோம்னா, இந்த ராசியில் ராகுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல முக்கியமாக கவனித்து செயல்பட வேண்டிய ராசியம் உண்டு. இப்போ உங்களுக்கு நடக்கிற அந்த யோகத்தை பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம், உங்களுக்கு உங்கள் ராசியில் குரு பகவான் 2, 4, 6 பார்க்கிறார். அதனால் 2, 4, 6 2ஆம் இடம் குடும்பம் அமையாதற்கு குடும்பம் அமைய வாய்ப்புண்டு. கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் சொல்லும் சொல் மற்றவங்களுக்கு உணர்வு ரீதியாக, உடைமை ரீதியாக நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. குடும்ப ரீதியாக நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமைதல் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். சபைகள், சங்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. சார் நாங்களாம் சொத்து வாங்குவோமா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இப்படின்னு கேட்டது பல பேர். வீடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு, சொத்துங்கிற கனவு நிறைய பேர்த்துக்கு இருந்தது. அது என்ன, கையிருப்பு பணம் என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்கு இப்பொழுது இடம், வீடு, சொத்து அமைய வாய்ப்புண்டு. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுவதற்குண்டான சூழ்நிலையில் வந்திருக்கின்றன. அப்பொழுது எங்கே வாங்கணும்னு பார்த்துக்கணும், எங்கே போகணும்னு. ஒரு சிலர் வீடு வேணாம் சார், ஆல்ரெடி இருக்கிறேன் சார், வண்டி வாகனம் வாங்கணும். இடம், வீடு, சொத்து மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும். வண்டியில் என்ன வண்டி வாங்கலாம்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அது மாதிரி ஒரு
தொழில் ரீதியாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க அமைப்பு வந்து விட்டது. ரைட். இப்போ முக்கியமான விஷயம் பார்ப்போம். முதல்ல பிஸ்னஸ். சார் பிஸ்னஸ் நினச்சிட்ருக்கிற இந்த துலாம் ராசிக்கு கோல்டன் டைம். 10ல் குரு பகவான் வந்து உங்களுக்கு 2 4 6 பார்க்குறார். அப்போ பலவித ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். இதில் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் 11ல் இருக்கிற கேது தான். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனசு சம்மந்தப்பட்ட எப்பொழுதும் தொழில் ரீதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அகலக்கால் மட்டும் வைக்காமல் சரியான முறையில் பண்ணிக்கிட்டால் டெவலப் ஆகும். ஆனால் விளம்பரங்கள் கொடுக்காத துலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் விளம்பரங்கள், வேலையாட்கள், உங்களை இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு தொடர்ந்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக டெவலப் ஆகிடலாம். இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் அதிக செயல்பட வேண்டிய ராசி இந்த ராசி. ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு சுக்கிரன் சோஷியல் மீடியாக்களை இவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். இதை பார்த்துக்கங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ராசிக்கு இப்போ இது சார் வேலைக்கு போயிட்டுருக்கோம், நான் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்படி சார் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வெளிமாநில வெளியூர் தொடர்பு ஏற்படும். வேலையில் கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து டெவலப் பண்ண வேண்டியது. உங்களுக்கு கண் முன்னாடியே உங்கள் உழைப்பை சுரண்டக்கூடிய காலகட்டம், அதை தெரிந்து கொள்ளும் சூழ்நிலை. அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன புரிஞ்சுக்கணும், சார் இதெல்லாம் நான் இத்தனை நாளாக விட்டு கொடுத்துட்டே இருந்தேன் பாருங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அப்பொழுது உங்களுக்கு எந்தெந்த வேலையில் என்னென்ன செஞ்சீங்கன்னு தெளிவாக பார்த்து உங்கள் உழைப்பில் உங்களுக்கு அங்கீகாரமாக மாறும். ஆனால் இந்த ராசி கற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்க. வேலை செய்கிற இடத்துல புது புது விஷயங்கள், புது புது டெக்னாலஜி விஷயமா இருக்கலாம், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் புதுசாக கற்றுக்கொண்டுக்கிற வேலை சூழ்நிலை வந்திருக்கு. அதை கவனமாக பாருங்கள். மாணவர்கள் இவங்களுக்கு தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. பெற்றோர்களாக இருக்கிறவங்க தன் குழந்தையை பற்றி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, சார் $1,000,000 கொஸ்டின், என்ன படிக்க வைக்கலாம், என் குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கேள்வி பார்த்திங்கன்னா விதி எழுத பிரம்மனே குழம்பிடுவார். அந்த அளவுக்கு கேட்பாங்க. ஏன்னா ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க தன் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல சுகம், நல்ல அமைச்சு கொடுக்குன்னு ஏங்குறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்கு கல்வி ரீதியாக ராசியை வச்சு சொல்லக்கூடாது, லக்ன ரீதியாக மற்றெல்லாம் பார்த்து இவங்களுக்கு இந்த கல்வி இந்த முறை எடுத்தால் சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ முதல்ல குலதெய்வ கோயில் அனுகிரகம் என்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புண்டு. கல்வியில் அண்ணா யூனிவர்சிட்டியாக இந்த மாதிரி பார்க்க வேண்டியது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். இப்பொழுது முக்கியமாக செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும், பார்த்துக்கங்க. சார் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லையே. நிச்சயமாகங்க உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட குடும்ப அமைப்புகள் வருகிற சூழ்நிலைகள், குரு அதிசாரமாக வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் திருமண யோகங்கள் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து திருமண வரன் பார்க்கணும். நான் ஆரம்பிக்கும் போது குருபலன் இருக்குது, அப்புறம் சில 2 மாதத்தில் குருபலன் இல்லை. இப்போ ஷார்ட் டேர்மாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ரொம்ப கவனித்து செய்யணும். கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோச்சாரத்தில் அனுகூலமாக இருக்குது. இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அற்புதமாக இருப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம், ஆயுதம் கொண்ட பெண் தெய்வங்கள், வைஷ்ணவியாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம். இது போன்ற ஒரு பெண் தெய்வ வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த ராசி இருப்பவங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படுகின்றன. திருப்பம் ஏற்பட ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்ந்து பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரக அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்போது, வேலை வாய்ப்புகள், சொத்துக்கு சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரசனம் போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை நாட்டிக்கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து, அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார், என்னுடைய உபாசன தெய்வம் யார், அதிர்ஷ்ட தெய்வங்கள் என் நிறங்கள் என்ன, இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.